ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது சாட்டர்டே vlog போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் சண்டே vlog. மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சு எப்படி அந்த டே வந்து போகுது அப்படின்றது. ஸோ நைட்டே வந்து ஹெவியாக சாப்பிட்டேன்ல, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. இது வந்து குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான், வந்து வெளியே இருந்து வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம ஊரில் வந்து எப்படி நார்மலாக அதை ஹோட்டல்ஸில் போய் தோசை, இட்லி, பொங்கல், பூரிலாம் சாப்பிடுவோமோ, அதே மாதிரி இதெல்லாம் வந்து குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். டோக்லா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் மாதிரி இருக்கிறது வந்து காண்ட்வி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட பேசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலை மாவில் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் இந்த அரிசியில் இட்லி, தோசை இதெல்லாம் பண்ணுற மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆத்தென்டிக் குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட். வடா பாவ் உங்களுக்கு தெரியும், முத்தியா, பாத்ரா, தெப்லா, ஃபர்சான், ஃபாஃப்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். கச்சோரி, இது எல்லாமே வந்து சாப்பிட்டாலே வந்து செம்ம ஹெவியாக இருக்கும், குஜராத்தி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ இதோட வந்து இந்த 3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு டோக்லா, காண்ட்வி, இந்த கம்னி, இதான் வந்து நாங்கள் பேசிக்காக வந்து சாப்பிட்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஷானுக்குரிய ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர். ஸோ இது வாங்கி நான் இதை கஞ்சி போட்டு கொடுத்துருவேன் மேக்ஸிமம். இந்த மாதிரி வேறு எதுவும் இட்லி, தோசை இதெல்லாம் பண்ணாத டைமில் வந்து அவருக்கு மட்டும் இந்த ஸ்பெஷலான கஞ்சி வந்து போட்டால் நல்லா சாப்பிட்ருவாரு. இல்லை கொஞ்சம் மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்குவேன். ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே வந்து கிடைக்குது. ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வாங்கியிருக்கேன், நார்மல் பவுடர், அப்புறம் ஹெல்த் மிக்ஸ். இதெல்லாமே வந்து நம்ம வேறு இட்லி, தோசை இதெல்லாம் இல்லாத அன்னைக்கு போட்டு கொடுப்பேன் ஈஷானுக்கு. ஸோ இவ்வளோதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைம். இதே ஆல்மோஸ்ட் லேட் ஆயிரும் சாப்பிட்றதுக்கே. ஸோ சாப்பிட்டு முடிச்சு நம்ம அடுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து லன்ச் ஹெவி ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆக முடியும். இது வந்து சாட்டர்டே சண்டே ப்ரீ ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் வீக்குக்குரியது. ஸோ சாட்டர்டே மாவாட்டி வச்சுருவேன் காலையில மேக்ஸிமம். ஸோ மாவாட்டிட்டு அதை புளிச்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா, ஸோ அந்த வாரம் ஒரு 3 டேஸ் வந்து 3-4 டேஸ் வந்து நமக்கு இட்லி, தோசையிலே நைட்டு டின்னர், இது பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் போயிடும். இதுக்கடுத்து நான் சாப்பிட்ற டைம் வாட்சிங் மை ஃபேவரேட் விஜய் டிவி ஹாட்ஸ்டார். நைட்டு போடுற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் மியூசிக், குக் வித் கோமாளி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டே வந்து காலையில் வந்து முடிச்சிடுவேன் இது எல்லாமே. அதுக்கடுத்து நம்ம சிந்தனை நேரம், என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் என்னன்றது சிந்தனை நேரம் இது. அதுக்கடுத்து என்னோட ஃபேவரட் டைம் ஆஃப் த டே மார்னிங் காஃபி அண்ட் ஈவினிங் சாய். ஸோ மார்னிங் காஃபி குடிக்காமல் அந்த நாள் வந்து எனக்கு நகராது. ஸோ பெஸ்ட்டு திக்காக ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி போடணும்னு ஆசை, பட் ஆனால் அடிக்ட் ஆயிருன்றனால நான் போடுறது கிடையாது. ஸோ இந்த காஃபி குடித்தாதான் வந்து அடுத்து நம்ம அன்னைக்குரிய வேலைகள் வந்து பார்க்குறதுக்கான எனக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். க்ரீன் டீ, ஒருத்தவங்க காலையில் டீ குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரீவியஸ் டே நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டனால இன்னைக்கு வந்து லைட்டான ஒரு லன்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ லெமன் ரைஸ், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூப், மட்டன் சூப் மட்டும் போட்டுக்கலாம். வேறு எதுவும் இந்த சிக்கன் மட்டன் கிரேவி, பிரியாணி அதெல்லாம் இன்னைக்கு பண்ணலை. இன்னைக்கு வந்து ஸோ மட்டன் சூப் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நல்லா மட்டனை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவின பிறகு நம்ம எத்தனை பேர் வந்து சூப் குடிக்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ண பிறகு மெயினாக வந்து ஹைலைட் ஆஃப் த மட்டன் சூப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்பர் பவுடர் தான். ஸோ நல்லா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜீரகத்தூள், அதுக்கடுத்து கொஞ்சம் வெங்காயம். ஸோ பெப்பர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் கிட்ஸுக்கு தனியாக பண்ணுறீங்கன்னா பெப்பர் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பேரலி நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு குலைவாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் லெமன் ரைஸ்க்கு நல்லா உதிரியாக நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெமன் ரைஸ்க்குரிய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணாதான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. புளியோதரை, தயிர் சாதம், நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாமே. ஸோ நல்லெண்ணெயில் வந்து கடுகு, உளுந்து,
கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இது பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே லெமன் ஊற்றக்கூடாது. கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம லெமன் ரைஸ்க்கு பேசிக் ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெரி வெரி சிம்பிள். இந்த தாளிப்பு ரெடி ஆனதில் வந்து ரெடி ஆனதை வந்து சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. நம்மளோட சிம்பிள் சவுத் இண்டியன் வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் ட்ராவல்ஸ்லாம் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கடுத்து வந்து தயிர் சாதமும் நான் பண்ணிட்டேன். அதில் வந்து பால் நிறைய ஊற்றிட்டு தயிர் கொஞ்சமாக ஊற்றி தாளி போட்டு ரெடியாக பண்ணிக்கலாம். இது வந்து இஷானுக்குரிய கிச்சடி. கிச்சடி வந்து இந்த சிறுபருப்பில் வந்து பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து நம்ம சூப் வந்து நாங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாதி குடிச்சு முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தெலாம் கழுவிட்டு நான் அப்படி தான் வந்து ஒரு பார்க்க முடியாத நிலைமையில இருப்பேன். குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு மற்றவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் வந்து நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆக போகிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தலை சீவினா தான் வந்து இந்த ஒரு சம்மர் டைமில் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் தான் வந்து இந்த சண்டே விலாக் மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும். பட் அது வந்து ஹெக்டிக்காக வந்து ஏதாவது இதிலே போயிடும். ஸோ இந்த சண்டே விலாக் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.